ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங்லி. நம்ம லாஸ்ட் லெக்சரில் டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். டுடே அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் அவங்களோட ஆண்ட் பெட்ஸியோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெட்ஸி இவங்களை கேண்டர்பரியில் இருக்க ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த லெக்சரில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து டேவிட் கேண்டர்பரிக்கு அவனோட ஸ்கூலிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக போகிறான். பெட்ஸி இவன் தங்குறதுக்காக ஒரு ரூமும் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பெட்ஸியோட பிஸ்னஸ் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் விக்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவரோட ரூம்லேயே நீ ரெண்ட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் கூட டேவிடோட அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிஸ்டர் விக்ஃபீல்டு இது பெட்ஸியோட பிஸ்னஸ் மேனேஜராக இருக்காங்க. மிஸ்டர் விக்ஃபீல்டுக்கு ஒரு அழகான ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்களோட நேம் ஆக்னஸாக இருக்குது. இவங்களுக்கும் டேவிடோட ஏஜ் மாதிரி தான் இருக்குது. இவங்க தான் டேவிடோட லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணுற செகண்டான ஒரு ஃபீமேல் கேரக்டராக இருக்காங்க ஆக்னஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த ஹவுஸ் ஹோல்ட்லேயே யூரியா ஹீப் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க. இவர் விக்ஃபீல்டோட கிளர்க்காக இருக்காரு. இந்த யூரியா ஹீப் ரொம்ப க்ரீப்பியான ஒரு பர்சன், ஒரு பேடான பர்சன். எல்லார்கிட்டையும் சொல்கிறது அவர் நான் ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு. பட் அவர் ஒரு ஈவிலான ஹிப்போக்ரைட். டேவிட் அவரை முதல்லையே ஒரு சஸ்பீஷியனில் தான் வச்சிருக்கான். இவர் பார்க்க நல்ல பர்சனாக இல்லை அப்படிங்கிற மாதிரி டேவிட் முதல்லையே சஸ்பீஷியஸாக தான் இருக்கிறானா. அண்ட் அப்படி இவங்களோடையே டேவிடோட லைஃப் கேண்டர்பரியில் முடியுது. அவனோட ஸ்டடீஸை அவன் முடிக்கிறான். ஸ்கூலிங்கை முடிச்சாச்சு. இவன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்து கரியரை என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் டேவிட். அந்த கரியரை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு யார்மவுத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. யார்மவுத் அந்த கோஸ்டல் வில்லேஜாக இருக்குது. அவனோட நர்ஸ் பெகட்டியோட வில்லேஜ்னு பார்த்தோம்ல. அண்ட் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறான். அண்ட் இவன் அங்கே கிளம்புறான். அப்படி போயிட்டு இருக்க வேலை யாரை பார்க்குறான் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தை அவன் பார்க்குறான். இவன் சலைம் ஹவுஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சார்மிங்கான ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அவனை பார்க்குறான். அப்போ ஜேம்ஸ் சொல்கிறான், நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ வெக்கேஷனில் இருக்கேன் அப்படி சொல்கிறான். அப்போ நீயும் ஃப்ரீயாக தான் இருக்கியா, நான் யார்மவுத் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கேன், நீயும் என் கூட வாரியா அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்குறான். உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ டேவிடும் அந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் ரெண்டு பேரும் யார்மவுத்துக்கு போக போகிறாங்க. அங்கே போயிட்டு டேவிட்க்கு ஹாம், எமிலி இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டைமில் தான் ஹாம் அண்ட் எமிலி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஸ்டர் பெகட்டி இருக்காருல்ல, டேனியல் பெகட்டி, அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. டேவிடும் ஸ்டீர்ஃபோர்த்தும் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அந்த தங்கி இருக்க டைம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த தங்கி இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு டேவிட் அடுத்து டோவருக்கு கிளம்ப போகிறான். டோவரில் யார் இருக்கா, மிஸ் பெட்ஸி இருக்காங்கல்ல, அவங்களோட வீடு தான் அங்கே இருக்குது. டோவருக்கு அவன் கிளம்ப போகிறான். கிளம்பிட்டு பெட்ஸியும் இவனும் சேர்ந்து டிசைட் பண்ணணும் என்ன ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அண்ட் கடைசியாக ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராக்டர்ஸ் ஆஃபீஸில் முதல்ல ஒரு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டர் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் லாயர். அண்ட் இந்த லாயர் இந்த கான்ட்ராக்டு, வில்ஸ், மேரேஜ் லைசன்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய லாயரை தான் ப்ராக்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறதை விட கான்ட்ராக்ட்ஸ், வில்ஸ் அண்ட் மேரேஜ் லைசன்ஸை பற்றி டீல் பண்ணக்கூடிய ஒரு லாயர். அந்த லாயரோட ஆஃபீஸில் முதல்ல ஒரு அப்ரெண்டிஸாக போ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி டோவர்லேருந்து லண்டனுக்கு டேவிட் போகிறான். அங்கே போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கான். அவன் ஃபைன் பண்ணிக்கிறானா. இங்கே ஒரு லா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்ல, அந்த லா ஆஃபீஸை யார் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பென்லோ அண்ட் ஜார்கின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இந்த லா ஆஃபீஸை வச்சுருக்காங்க. இவனுக்கு நிறைய அசோசியேஷன்லாம் கிடைக்குது. முதல்ல இவன் மிக்காபர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனோட வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அந்த ஒயின் பாட்டில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட இருப்பான். தென் அப்புறம் கேண்டர்பரிக்கு படிக்க போகும்போது விக்ஃபீல்டு, யூரியா ஹீப், ஆக்னஸ் அவங்களோட அசோசியேஷன் கிடைக்குது. இப்போ அடுத்து இவன் லாக்கு ஒர்க் பண்ண போகும்போது ஸ்பென்லோ அண்ட் ஜார்கின்ஸ் அவங்களோட அசோசியேஷன் இவனுக்கு கிடைக்குது. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் டாமி ட்ராடல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணுறான். இந்த டாமி ட்ராடல்ஸ் இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு ஃபேட் பாய் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருப்பான்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த டாமி ட்ராடல்ஸை மீட் பண்ணுறான். இந்த டாமி ட்ராடல்ஸ் அவனோட ரூமை இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணுறான். ரெண்ட்டுக்கு விட்டுருக்கான். அந்த பர்சன் யாருன்னா மிஸ்டர் மிக்காபர். டெட்டார் பிரிசன்ஸ்க்கு போனார் இல்லை, அந்த மிஸ்டர் மிக்காபர் இப்போ டாமி ட்ராவல்ஸோட தான் தங்கி இருக்காங்களாம். இப்போவும் அவர் கடனில் தான் இருக்காரு. கடனில் இருந்தாலுமே அவரோட வாழ்க்கையை அவர் நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேவிட்க்கு அப்படியே 17 வயசு ஆகுது. இப்போ டேவிட்க்கு ஒரு லவ் வருது. டோரா ஸ்பென்லோ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாஸோட டாட்டர் இருக்காங்க. மிஸ்டர் ஸ்பென்லோட
டேவிடோட டாட்டர் டோரா ஸ்பென்லோ ஒரு சைல்டு லைக்கான ஒரு நெய்வ் கேர்ள், வேர்ல்டை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு கேர்ள். அவங்க மேலே தான் டேவிட்க்கு வந்து லவ் வருது. இது வந்து டேவிடோட லைஃப்பில் வர அந்த தேர்ட் விமன், இவங்க மேலே தான் டேவிட்க்கு வந்து லவ் வருது. அண்ட் இந்த கேர்ளுக்கு வந்து டேவிட் வந்து இவங்களை வந்து ஃப்ளாட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. ஆனால் இவங்களுக்கு இப்போ வீடை மேனேஜ் பண்ணுறது, ஹவுஸ் கீப்பிங், இந்த அக்கௌண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, வீட்டில் அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணல, அதெல்லாம் எதுவுமே தெரியாதான் ஒரு சைல்டு மாதிரியான ஒரு கேர்ள் தான் இந்த டோரா ஸ்பென்லோவா இருக்காங்க. டேவிடுக்கு அவங்களோட இன்னசென்ஸ் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதில் இவர் எதை இக்னோர் பண்ணிட்டார் அப்படின்னா, இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லை, லைஃப்க்கு சூட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இந்த பிளைண்டான லவ்ல டோராவை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டேவிட் காப்பர்ஃபீல்டு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹாம் அண்ட் எமிலி, இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல. என்கேஜ்மெண்ட் ஆகி கொஞ்சம் நாள் வந்து ஆகிருச்சு. எமிலியோட லைஃப்ல இன்னொரு ஒரு திருப்பம் வந்து நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டேவிடும் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல யார்மவுத்துக்கு. அப்போ எமிலிக்கு வந்து இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டேவிட் வந்து டோவர் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் கூட இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் வந்து அவனோட ஒரு சர்வெண்ட் லிட்டிமர் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட அடிக்கடி போயிட்டு எமிலியை பார்க்கறதுக்காக யார்மவுத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் ஹேங் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அதில் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு லவ் வந்து வந்துருச்சு. அண்ட் ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் வந்து எமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், நீ வந்து என் கூட ரன்னவே ஆகி வந்துரு, நம்ம 2 பேரும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜேம்ஸ் வந்து சொல்லியிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி வந்து எமிலிக்கு ஹேமோட என்கேஜ்மெண்ட் வந்து ஆகிருச்சு. பட் இவங்களை வந்து இந்த டைமில் வந்து ரன்னவே ஆகி வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அண்ட் இது வந்து 1850s இங்கிலாண்டில் ஒரு ஹியூஜான ஒரு விஷயம். இப்போ இருக்க மாதிரிலாம் அந்த டைமில் இது ஒரு பிக்கான விஷயம். அண்ட் அதையும் தாண்டி எமிலி வந்து அவங்களோட ஃபியான்சேயை டிசைட் பண்ணிட்டு இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட அன்மேரிடாக ரன்னவே ஆகிடுறாங்க, எலோப் வந்து ஆகிடுறாங்க. இதனால ஹேம் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டாரு. மிஸ்டர் பெகட்டி இருக்காருல்ல, அவங்க வந்து எப்படியாவது எமிலியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பெகட்டி வந்து தேடிட்டே வந்து இருக்காங்களாம். இந்த விஷயம் வந்து டேவிட்க்கும் வந்து தெரிய வருது. டேவிட் போயிட்டு அந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட மதர் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்படி உங்களோட பையன் வந்து எமிலி அப்படிங்கிற ஒரு குட் விமனோட ரெப்யூட்டேஷனை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படி சொல்கிறான். பட் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எமிலி தான் என்னோட பையனை வந்து ரொம்ப செடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி அந்த அம்மா வந்து கோபப்படுறாங்களாம். இவங்க கிட்ட பேசி எந்த ஒரு விஷயமும் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு டேவிட் வந்து அந்த ஹவுஸ்ல இருந்து அன்சாட்டிஸ்ஃபைடாகவும் ஆங்க்ரியாகவும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் டேவிடோட லைஃப்பில் 2 பிக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. மிஸ்டர் விக்ஃபீல்டு, ஆக்னஸ், யூரியா ஹீப், இவங்க 3 பேரும் லண்டனுக்கு வந்து வந்திருக்காங்க. யூரியா ஹீப் பார்த்தோம்ல, ஒரு க்ரீப்பியான பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ யூரியா ஹீப் வந்து மிஸ்டர் விக்ஃபீல்டோட பிஸ்னஸ் பார்ட்னராகவே மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கிளர்க்காக வந்திருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிஸ்னஸ் பார்ட்னராகவே மாறிட்டாராம். அது வந்து ஹார்ட் ஒர்க்னால அவர் வந்து முன்னேறி வரல, பட் எக்ஸ்டார்ஷன் அண்ட் பிளாக்மெயில், இந்த மிஸ்டர் விக்ஃபீல்டை வந்து பிளாக்மெயில் பண்ணி, எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா த்ரெட் பண்ணி அவர் அப்படி முன்னேறி வந்திருக்காரு யூரியா ஹீப். இவங்களோட சம்மந்தப்பட்டு 2வது ஒரு விஷயமும் நடக்குது. மிஸ் பெட்ஸி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனதுனால இவங்களோட நிறைய மணியை வந்து அவங்க வந்து இழந்துருவாங்க. இவங்களோட பிஸ்னஸோட லா எல்லாம் பார்க்குறதுன்னா மிஸ்டர் விக்ஃபீல்டாக வந்து இருப்பாங்க. அவங்களே இப்போ ஒரு பேடான சிச்சுவேஷனில் இருக்காங்க. மிஸ் பெட்ஸி தான் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் விக்ஃபீல்டை பார்த்து ரொம்ப வந்து பாவப்படுறாங்களாம். யூரியா ஹீப் வந்து விக்ஃபீல்டை எப்படியாவது நம்ம வந்து ரூயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே ரொம்ப ட்ரிங்கிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அந்த விக்ஃபீல்டோட வாழ்க்கையை இந்த யூரியா ஹீப் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்காரு. மிஸ் பெட்ஸிக்கும் லக் வந்து எதுவுமே இல்லாமல் போயிருச்சு. அண்ட் இப்போ மிஸ் பெட்ஸி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேவிட் கிட்ட சப்போர்ட்க்கு ஹெல்ப் கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. இதனால டேவிட் வந்து இன்னுமே அதிகமாக வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வந்துடுது. அண்ட் அப்போ இவனோட ஃப்ரெண்டு டாமி ட்ராவல்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறான், நீ வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து படிச்சுக்கோ. ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கும்போது ஷார்ட்டாக ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்தா அதெல்லாம் ஷார்ட்டாக எழுதுறது தான் ஷார்ட் ஹேண்டு. முக்கியமாக இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை படிச்சுக்கோன்னு சொல்லி டாமி வந்து அட்வைஸ் பண்ணுறான். இவனும் போயிட்டு படிக்கிறான். படித்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் கவர்மெண்ட்டோட டிபேட்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஜாப் வந்து கிடைக்குது நியூஸ் பேப்பரில். இவன் வந்து கான்ட்ராக்ட்ஸ் அதுவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு லாயரில், ஸோ கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்பேர் ஜாபாக இதையும் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு ஜாபும் பார்க்குறானா. இவனோட ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர்
ஒருத்தவங்க இருக்காங்க, டாக்டர் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. அவருக்கும் ஒரு செக்ரட்டரியாகவும் இவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. இப்படி நிறைய ஜாப்ஸை பார்த்து அவனோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் டேவிட். இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் டேவிட் வந்து அந்த டோரா ஸ்பென்லோன்னு ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணுவான்ல, அவங்கள வந்து கண்டினியூஸாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ அவங்களோட ஃபாதர் மிஸ்டர் ஸ்பென்லோ கிட்ட போயிட்டு மேரேஜுக்கான அப்ரூவல் வந்து கேட்குறான். பட் அவர் வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் கொஞ்ச நாள்லேயே மிஸ்டர் ஸ்பென்லோ வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ டோரா வந்து ஒரு ஆர்ஃபன் ஆகிடுறாங்க. ஆர்ஃபன் ஆகும்போது அவங்களோட 2 ஆண்ட்டோட ஒரு கேரில் தான் இவங்க வந்து இருக்காங்க. இந்த 2 ஆண்ட்ஸ் வந்து மிஸ் பெட்ஸியை வந்து போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அந்த 2 பேருக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னா, டேவிட் வந்து ஒரு ஆனஸ்டான மேன் தான். ஸோ டேவிட்க்கு அவங்களோட நீஸை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அக்ரி பண்ணிடுறாங்க. அக்ரி பண்ணி அவங்களோட மேரேஜும் வந்து நடக்க போகுது. இந்த டைமில் மிஸ் பெட்ஸி வந்து டேவிடை நீ டோவருக்கு போயிட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அங்கே போகும்போது இவன் அந்த விக்ஃபீல்ட்ஸ் இருக்கான்ல, அவங்கள வந்து மீட் பண்ணுறான். யூரியா ஹீப் வந்து இப்போ என்ன ஆயிட்டார் அப்படின்னா, விக்ஃபீல்டோட ஃபுல் பார்ட்னராக வந்து ஆகிட்டானா. அவனுக்கே ஒரு கிளர்க் வந்து வச்சிருக்கானா. அந்த அளவுக்கு சீட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஆளாக இந்த யூரியா ஹீப் வந்து மாறிட்டானா. இவனுக்கு ஒரு கிளர்க் வச்சிருக்கான்ல, அது அகைன் யாருன்னா மிஸ்டர் மிகாபரா வந்து இருக்காரு. ஸோ அகைன் அண்ட் அகைன் அங்கங்கே மிகாபரா வந்து வந்துட்டே வந்து இருக்காரு. விக்ஃபீல்டோட பொண்ணுன்னு பார்த்தோம்ல, ஆக்னஸ், டேவிடோட லைஃப்ல இருந்த அந்த செகண்ட் விமன், அவங்கள வந்து டேவிட் வந்து பார்க்குறான். பார்க்கும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ அந்த யூரியா ஹீப் இருக்காருல்ல, இந்த ஆக்னஸை மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது டேவிட்க்கு வந்து தெரிய வருது. பட் இவன் வந்து டோராவை வந்து லவ் பண்ணிருக்கான் அப்படி தானே. ஸோ அதனால டோராவை தான் இவன் வந்து மேரேஜ் பண்ண போகிறான். இவனுக்கு 21 வயசாக இருக்கும்போது டோராவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹவுஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. டேவிட் வந்து இப்போ ஒய்ஃபையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹார்டாகவே அவன் வந்து ஒர்க் பண்ணுறான். இவனுக்கு இப்போ அந்த லா ஆஃபீஸ், ப்ராக்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கான். அந்த ஓனர் இருக்கார்ல, இவரோட பாஸ் மிஸ்டர் ஸ்பென்ல வந்து இறந்து போயிடுவார்ல, இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிருச்சு. இவன் நியூஸ் பேப்பர்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தோம்ல, அந்த நியூஸ் பேப்பரில் இப்போ மேகசினில் இவன் நிறைய ஃபிக்ஷனும் கூட எழுத ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்டாக வந்து இருக்குது. சார்ல்ஸ் டிக்கன்ஸோட லைஃப்பை தான் இந்த ஒர்க் வந்து போர்ட்ரே பண்ணுது, நிறைய எலமெண்ட்ஸ். ஸோ இவன் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ மேகசினில் வந்து நிறைய ஃபிக்ஷன் எல்லாமே வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானா. அண்ட் அப்படியே அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வந்து கிடைக்குது. ஆனாலும் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா டோரா வந்து ஒரு டெரிபிளான ஹவுஸ் கீப்பராக இருக்காங்க. எவ்வளோ மணி வந்தாலும் அவங்ககிட்ட மணி வந்து நிற்கவே மாட்டேங்கி. அந்த சர்வெண்ட் எல்லாம் இவங்களை வந்து சீட் பண்ணிடுறாங்களாம். இந்த டோரா வந்து பார்க்க தான் ஒரு அடல்ட்டாக இருக்காங்களே தவிர ஒரு க்ரோன் அப் மாதிரி அவங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ண வந்து தெரியல. ஆனாலும் டேவிட் வந்து டோராவை ரொம்ப டிவோட்டடாக வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அண்ட் டோரா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. பட் மிஸ்கேரேஜ் வந்து ஆகிறது. இந்த மிஸ்கேரேஜ்னால டோராவால் நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துடுது. டேவிட் தான் டோராவை மேலே கூட்டிகிட்டு போகிறது, கீழே கூட்டிகிட்டு வர்றது, அது எல்லாத்தையும் அவன் தான் லிஃப்ட் பண்ணி இவங்களை தூக்கிட்டு போய் ஒரு பார்லரில் உட்கார வைக்கிறது எல்லாமே டேவிட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கானா. இப்போ இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால மிஸ் பெட்ஸி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டேவிடோட வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து டோராவை நர்ஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து எமிலி அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தோட எலோப் ஆயிட்டாங்கன்னு பார்த்தோம்ல, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். மிஸ்டர் பெகட்டி வந்து எமிலியை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. யூரோப்பில் இருக்க நிறைய பிளேசஸ்க்கு போயிட்டு சர்ச் பண்ணிட்டாரு. கடைசி அவர் வந்து லண்டனுக்கு வந்து வந்தார். லண்டனுக்கு வரும்போது எமிலி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிய வருது. லண்டனில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்க ஒரு அட்டிக் ரூமில் தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்களாம். ஸோ மிஸ்டர் பெகட்டி வந்து டேவிடையும் கூப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு எமிலியை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்ஸ்டேர்ஸ்க்கு அவங்க வந்து போகும்போது அங்கே மேலே மிஸ் ரோசா டாட்டல் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எமிலியை வந்து ரொம்ப கர்ஸ் பண்ணி, ரொம்ப மார்க் பண்ணி, ரொம்ப திட்டிட்டு வந்து இருக்காங்களாம். நீ வந்து இந்த ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த் அவங்களோட ஃபேமிலியவே நீ வந்து ரூயின் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மிஸ் ரோசா டாட்டில் வந்து திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு இருக்கும்போது தான் இந்த டேவிடும் மிஸ்டர் பெகட்டியும் வந்து போகிறாங்க. போனதும் மிஸ்டர் பெகட்டி வந்து போயிட்டு எமிலியை வந்து அப்படியே வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்போ எமிலி அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து எலோப்பாகி போனதுக்கப்புறம் ஸ்டீர்ஃபோர்த் வந்து இவங்களை வந்து விட்டதுக்கப்புறம் அவனோட அந்த சர்வெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனும் சேர்ந்து தான் எலோப்பாகி போயிருப்பான். அந்த சர்வெண்ட்டோட நேம் வந்து லிட்டிமர். அவன் இட்டாலியில் எமிலியை வந்து ஒரு பிரிசனராக வந்து வச்சுருக்கான். எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு எமிலி வந்து வந்துட்டாங்க. ரொம்ப சிக்காகிறாங்க. நிறைய லோக்கல் பீப்புளோட சேரிட்டினால தான் இவங்க வந்து உயிர் பிழைச்சிருக்காங்களாம். எப்படியோ அவங்க வந்து அகைன் லண்டனுக்கு வந்து வந்துடுறாங்க. மிஸ்டர் பெகட்டி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன். இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டும் கூட அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உன்னை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன், அங்கே நீ வந்து ஒரு நியூவான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ மிஸ்டர் மிகாபர் வந்து டேவிட், டாமி ட்ராடல்ஸ், மிஸ் பெட்ஸி எல்லாரையும் நீங்கள் கேண்டர்பரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் வந்து பண்ணியிருக்காராம். மிஸ்டர் மிகாபர் வந்து யூரியா ஹீப்புக்கு ஒரு கிளர்க்காக வேலைக்கு அப்பாயிண்ட் ஆயிருந்தாருன்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த மிஸ்டர் மிகாபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூரியா ஹீப் வந்து ஒரு பேடான பர்சன். அவன் பிளாக்மெயில், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்கான், ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவன் வந்து ப்ரூவ் பண்ணுறானா மிஸ்டர் மிகாபர். ஸோ யூரியா ஹீப் வந்து ஒரு பேடான பர்சன் தான். இந்த மிஸ்டர் விக்ஃபீல்ட் இருக்கான்ல அவனுமே ஒரு மெயினான விக்டிம் தான். இவங்க வந்து பெட்ஸியை நிறைய விஷயத்துல சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மிகாபர் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ யூரியா ஹீப் கிட்ட எனக்கு உன்னோட ஜாப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்டேயே போயிட்டு ஜாயின் ஆகிக்கிறாங்களாம் மிஸ்டர் மிகாபர். மிஸ்டர் மிகாபர் பற்றி தெரியும்ல, அகெயின் சூன் வந்து அவர் வந்து அகெயின் டெத்தில் தான் இருக்காரு. அண்ட் இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் பெகட்டியும் எமிலியும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு இமிகிரேட் ஆகி போகிறாங்கல்ல, ஸோ அவங்க கூட நம்மளும் போயிட்டு அங்கே ஒரு நியூவான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மிகாபர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ டேவிடோட ஃபேமிலியில் பார்ப்போம். டேவிடோட ஃபேமிலியில் டோரா வந்து சிக்காக இருக்காங்க அந்த மிஸ்கேரேஜுக்கு அப்புறம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப சிக்காக வந்து மாறிட்டே இருக்காங்களாம். டேவிட் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க டோரா வந்து ரொம்ப நாள் வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த டைமில் ஆக்னஸ் வந்து டோராவை வந்து நர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்னஸ் யார் அப்படின்னா அந்த விக்ஃபீல்டோட டாட்டர், நம்ம டேவிடோட லைஃப்பில் வந்து செகண்ட் விமன். அவங்க தான் வந்து டோரா வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ டோரா இறக்குறதுக்கு முன்னாடி ஆக்னஸ் கிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட்டை வந்து சொல்லிட்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்களாம். இறந்து போனதுக்கப்புறம் டேவிட் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். இந்த பிளேஸில் வந்து இருக்கிறதுக்கு வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல. ஸோ யூரோப்பில் வேற எங்கேயா நம்ம வந்து போவோம், இந்த மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் எல்லாத்தையும் மறப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். அந்த டைமில் மிஸ்டர் பெகட்டி வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு. இந்த லெட்டரை எழுதினது வந்து எமிலி வந்து யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹேமுக்காக எழுதியிருக்காங்க. எமிலிக்கும் ஹேமுக்கும் தானே என்கேஜ்மெண்ட் ஆகும். பட் அவனை ஏமாத்திட்டு தானே இவங்க போயிடுவாங்க. ஸோ ஒரு அப்பாலஜி லெட்டர் மாதிரி எமிலி வந்து எழுதியிருக்காங்க. இதை ஹேம் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பெகட்டி வந்து கொடுக்குறாரு. அதில் எமிலி வந்து ஹேமுக்கு வந்து நீ ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், நான் வந்து உன்னை எப்படி சீட் பண்ணிட்டேன், நீ என்ன ஃபர்கிவ் பண்ணுன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்டில் வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி கேட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. டேவிட் வந்து ஓகே நான் இந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக யார் மவுத் போயிட்டு ஹேம் கிட்ட கொடுத்துறேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் வந்து பண்ணுறான். டேவிட் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த லெட்டர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹேம் அண்ட் எமிலியோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல க்ளோஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். யார் மவுத்துக்கு வந்து இவன் வந்து போகிறான். போகும்போது அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்டு, அந்த டைட்ஸ், அந்த அலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக வந்து அடிச்சுட்டு ஒரு புயல் மாதிரி இருக்குது. அப்போ ஹேம் வந்து ஒரு போட்டை வந்து சால்வேஜ் பண்ணிட்டு இருப்பானா. அந்த ஹை டைட்ஸில் ஒரு போட் வந்து மாட்டிக்கிருச்சு. ஸோ இவன் போயிட்டு காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து போகிறான். போகும்போது ஒரு பெரிய அலையில் மாட்டி இந்த ஹேம் வந்து இறந்து போயிடுறான். அண்ட் அந்த போட்டில் இருந்த ஒரு பர்சனும் இறந்து போயிடுறாங்க. அந்த போட்டில் இருந்தது வந்து ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த். எமிலி ஏமாத்துவான்ல அந்த ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த் அந்த போட்டில் இருந்திருக்கான். அவனும் வந்து இறந்து போயிடுறான். டேவிட்க்கு இப்போ ஹேம் இறந்து போன நியூஸை வந்து நம்ம வந்து எமிலி அண்ட் மிஸ்டர் பெகட்டி கிட்ட ரீவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான். ஏன்னா அவங்களே நியூவாக ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ போயிட்டு அவங்களோட ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ண வேண்டாம்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஹேமோட டெத் நியூஸை வந்து டெலிவர் வந்து பண்ணலை. பட் ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த்தோட மதர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு அந்த டெத் நியூஸை வந்து கன்வே வந்து பண்ணுறான். பண்ணும்போது அந்த மதர் அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. டாக்டர்ஸோட கேரில் வந்து விட்டுட்டு ஆல்சோ அவங்களோட வீட்டோட கேர்டேக்கர் மிஸ் ரோசா டார்டில் அவங்களோட கேர்லையும் விட்டுட்டு டேவிட் வந்து அங்கேருந்து வந்து கிளம்புறான். இப்போ வந்து லண்டனுக்கு வந்து ரீச் ஆகிட்டான். லண்டனோட டாக்ல இருந்துட்டு அந்த ஷிப் எல்லாம் போகிறத வந்து அவன் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஷிப் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கிளம்புது. அந்த ஷிப்பில் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா பெகட்டி போகிறாரு, எமிலி போகிறாங்க, அண்ட் மிகாபர்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் வந்து போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இவன் வந்து குட் பை வந்து காட்டுறானா. அண்ட் அதுக்கப்புறம் டேவிட் வந்து யூரோப்புக்கு 3 இயர்ஸ் வந்து போயிடுறான். அவனுக்கு இந்த ஊரில் டோரா இறந்ததுக்கப்புறம் வந்து இருக்க வந்து பிடிக்கல. ஸோ அதனால யூரோப்புக்கு வந்து போகிறான். அங்கே இருக்கும்போது தான் அவன் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா நம்ம டோராவை மேரேஜ் பண்ணணும்னு எடுத்த டெசிஷன் வந்து தப்பு. டோரா வந்து ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள், பியூட்டிஃபுல்லான கேர்ள், பட் ஒரு க்ரோன் அப் மாதிரி அவங்களால டிசைட் பண்ண முடியலை. ஸோ அந்த டெசிஷன் வந்து தப்புன்னு நினச்சிட்டு நம்ம ஆக்னஸை மேரேஜ் பண்ணியிருக்கணும், அதுதான் கரெக்டான டெசிஷன் அப்படி சொல்லி திங்க் பண்ணுறான். ஆக்னஸை வந்து எனக்கு எப்போவுமே ரொம்பவே வந்து பிடிக்கும், நான் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், எனக்கு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கெலாம் பிடிக்கும், ஆக்னஸை தான் நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கணும்னு திங்க் பண்ணுறான். பட் இது வந்து டூ லேட் ஆயிருச்சு. இப்போ அவனால் போயிட்டு ஆக்னஸை என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆகிட்டான். அண்ட் யூரோப்பில் இருந்துட்டு 3 இயர்ஸ் கழிச்சு அவன் திரும்பியும் லண்டனுக்கு வந்து வாரான். அங்கேயும் வந்துட்டு ஒரு 2 months கழிச்சு தான் கேண்டர்பரிக்கு போயிட்டு ஆக்னஸை வந்து மீட் பண்ணுறான். ஆக்னஸை மீட் பண்ணதுக்கப்புறம் அவனால் இருக்கவே முடியலை. எல்லா வீக்குமே அட்லீஸ்ட் ஒரு டைமாவது போயிட்டு அவங்கள வந்து மீட் பண்ணிடுறானா. அப்போ ஒன் டே ஆக்னஸ் கிட்ட வந்து கேட்குறான், உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அண்ட் அவன் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னா ஆக்னஸ்க்கும் டேவிட் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறான். ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இவனோட லவ்வை வந்து டிக்ளேர் வந்து பண்ணுறான். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் டேவிட் அண்ட் ஆக்னஸ் 2 பேரும் வந்து என்கேஜ் வந்து ஆகிடுறாங்க. அந்த டைமில் ஆக்னஸ் வந்து இவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டோரா
டோராவோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. டோரா வந்து கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி உள்ள சொல்லியிருப்பாங்கள்ல, அது என்ன அப்படின்னா, நீ வந்து டேவிடை வேற யாரையுமே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து விடக்கூடாது. அவனை வந்து நீ வேணால் மேரேஜ் பண்ணலாம், ஒன்றை தவிர வேறு யாரும் அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டோரா வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்கியிருப்பாங்களாம். இப்போ மிஸ் பெட்ஸிக்கு இந்த நியூஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. டேவிட் அண்ட் ஆக்னஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நிறைய சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்களாம். அண்ட் மிஸ்டர் பெகட்டி, எமிலி, மிக்காபர்ஸ் இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்காங்களாம். அந்த டாமி ட்ராடல்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சோஃபி அப்படிங்கிற ஒரு கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிக்கிறான். மிஸ் பெட்ஸி அண்ட் பெஹட்டி வந்து டேவிடோட சில்ட்ரனோட விளையாடிட்டு இருக்காங்களாம். அண்ட் டேவிட் வந்து அவனோட லைஃபோட பிரைட்டஸ்ட் ஃபேஸை வந்து அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கானா. ஏன்னா ஆக்னஸ் வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக டேவிடை மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஒரு பிரைட்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட்ஸ் எல்லாமே இருக்க ஒரு பிக்கான ஒர்க் தான் இந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இன் லிட்ரேச்சர். லாஸ்ட் இயர் UGTRBயில் எந்த கொஸ்டினுமே கேட்கல, பட் திஸ் டைம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.